வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட போற்றப்படாதவர்கள், அதாவது அன்சங் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பல தொழில்நுட்பங்கள் வேலை செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங், டைரக்ஷன், மியூசிக், ஆக்டிங், இந்த மாதிரி பல இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான துறையில் ஒரு சாதனை படைத்த ஒருத்தரை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, எடிட்டர் பி லெனின் அவர்கள் தான். ஸோ இவரை பற்றின ஒரு சிறு அறிமுகம் அப்படின்னா, இவர் டைரக்டர் பீம்சிங் அவர்களுடைய மகன். இவர் தன்னோட ஆரம்ப நாட்களில் தன்னோட தந்தைக்கு உதவி பண்ணி பல படங்களில் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 1979ஆம் ஆண்டு வெளியான உதிரிப்பூக்கள் திரைப்படம் மூலமா எடிட்டராக திரைத்துறையில் அறிமுகமாகிறாரு. அதன் பிறகு விடி விஜயன் அவர்களோட இணைஞ்சு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படத்தொகுப்பாளராக இவர் படத்தொகுப்பு செஞ்ச சில முக்கியமான திரைப்படங்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது அபூர்வ சகோதரர்கள், அஞ்சலி, காதலன், இந்தியன், வாலி, குஷி, பெரியார் உள்ளிட்ட பல படங்களை இவர் எடிட் பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து இவர் கிட்டத்தட்ட 5 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படமான நாக் அவுட் அப்படிங்கிற படத்துக்கு 1992ஆம் ஆண்டு தேசிய விருது வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரித்து இயக்கியதன் மூலமாக அந்த படத்துக்கு 2 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த திரைப்படம் தமிழ் அப்படிங்கிற பிரிவில் வாங்கியிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து 3 தமிழ்நாடு மாநில விருதுகளை வாங்கியிருக்காரு. அப்படி திரைத்துறையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் எடிட்டர் திரு லெனின் அவர்கள். பட் எத்தனை பேருக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன் பெருசாக தெரியும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்தளவுக்கு தேசிய அளவில் இவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் நண்பர்களே இன்றைய அன்சங் ஹீரோ எபிசோட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.